ஏங்கோ ஓ இன்னைக்கெல்லாம் அறுவடை போடலாமா? என்ன அறுவடை போடுற? என்னன்னா அப்படியே போய் போய் பார்த்தா தான் தெரியும். முதல்ல கொய்யாப்பழம் தெரியுது, கத்திரிக்காய் எல்லாம் தெரியுது. அப்படியே போக போக ஒரு அறுவடையை பண்ணிகிட்டே போக வேண்டியதை. சரி நட, நீ கூப்பிட்டு நீ வந்தேன் ஆகணும். வாங்க போய் எல்லாம் அறுவடை இல்லை. இது பாருங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூரியன் வேற சுறுசுறுன்னு வருது தெரியுது பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு மொத்தமாக ஒரு அறுவடை ஓட போகிறோங்க. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு போய் தான் தெரியும். இப்போ கொய்யாப்பழம் இருக்குதுங்க, அதை பொறிச்சிட்டு அப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா பறிக்கலாங்க. கொய்யாப்பழம் பொறிக்கிறதுக்கிட்டு அங்கே ஒரு காளான் தெரியுது பாரு. காளான்ல இப்போ பிழைக்காது. வா 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 வா. சரி வாங்க வாங்க. இதே காளான் தானே? ஆமாங்க. இங்கே பாருங்க, நாற்று முடிச்ச காளான் உழைச்சிருக்குது. இது என்ன காளான் இருக்குது? உனக்கும் எனக்கு வேணது காளான் ஆகாமல் இருக்கலாம். அங்கே பார்த்தியா உள்ள பூச்சிக்கு பார்த்தியா சில வண்டுகள்லாம் வந்து சாப்பிட்டு இருக்குது பாரு. அந்த வண்டுக்கு ஆகுது இல்லை பாருங்க, வித்தியாசமான காளான் ஒன்று வந்திருக்குது. இது என்ன காளான்? இது என்ன காளான்னு எனக்கு தெரியாது. சாப்பிட்ற காளான் மட்டும் தெரியும். மற்றது மொத்தமாக மஸ்கலான்ருவா. இது சாப்பிட்றதா சாப்பிடாததா? சாப்பிடாதது. நாம சாப்பிடாது, நம்ம சாப்பிடாது அப்படி சொல்லு. பூச்சிக்கு சாப்பிடுது, வண்டுக்கு சாப்பிடுது, நம்ம சாப்பிடக்கூடாது. பாருங்க, இது ஒரு காளானுங்க. இந்த காளான் பேர் கவுச்சி காளான்னு சொல்லுவாங்க. இந்த காளான் நம்மளுக்கு வேண்டாம், அது பூச்சிகளுக்காக விட்டுறலாம். நம்ம கொய்யாப்பழம் பொறிக்கலாங்க. நாம் கொய்யாப்பழத்தை பொறிக்கிறதுக்கு முன்னாடியே யாரா பொறிச்சிருக்காங்க? யாரு அணில் கூட்டம் தான் பொறிச்சிருக்கு. அணிலும் கிளியுமே. அப்புறம் அணில்னு சொன்னா வேற, அதுல வேற நிறைய போட்டி வேற வந்துருதா. என்ன அணிலி மட்டும் சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. அதனால இப்போ எதெல்லாம் கொய்யாப்பழத்தை சாப்பிடுதோ அத்தனையும் வந்து சாப்பிட்டு போயிருதுங்க. நீ காலையில் நேரத்துலேயே வந்து பார்த்தா தானே ஆகு? காலையில் நேரத்தில் வந்து பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது. இப்போ காலையில் நேரத்தில் தான் பாருங்க. இப்போ எத்தனை மணி? 7 தான் ஆச்சு. 5 மணிக்கே வந்து பார்க்கணும். 5 மணிக்கு வந்தால் அப்புறம் இருட்டில் ஒன்றும் தெரியும். 5 மணிக்கு வந்தீங்கன்னா இந்த கொய்யாப்பழத்தை நீ பொறிக்கலாம். அப்புறம் 7 மணிக்கு வந்தீங்கன்னா அப்புறம் யாராவது பொறிச்சிருப்பாங்க. அப்புறம் அவி சாப்பிட்டாங்கட்டு எங்க நேத்தான ஒரு கொய்யாப்பழத்தை பார்த்துறான்னு அதை காணோம். இந்த செடியில் 3 கொய்யாப்பழம் நீ அடுத்தடுத்த செடிகளில் அப்படியே பறிக்கலாங்க. இது வந்து சிவப்பு கொய்யாங்க. இது வந்து வெள்ளை கொய்யா. பாருங்க, இதை மாடுகளில் சாப்பிட்டு போட்டுருக்காங்க பாருங்க. ஆமாம், இல்லை சாப்பிட்டுங்க கீழே காட்டிட்டு போயிட்டாங்கல்ல. நிறைய பூரா அணிலு கிளிக்கு தான் சாப்பிடுதுங்க. இந்த பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே ஒன்று சாப்பிட்டுருக்காங்க பாருங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி, பாக்கியும் நல்லா அழகாக இருக்குதுங்க பார்க்குறக்கு. சரி வாங்க. இது பாருங்க, இந்த புளிச்ச செடியில் பாருங்க அப்படியே மாவு பூச்சிங்க ஒட்டிருக்கு பாருங்க. இது அப்படியே எல்லா பக்கம் பரவுங்க. விவசாயிகளுக்கு பெரிய தொந்தரவு இருக்கக்கூடியது மாவு பூச்சியெல்லாம். இதை நாங்கள் அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னாங்க, சிம்பிளான ஒரு வழி. இப்படி ஏதாவது ஒரு இலதலை எடுத்துங்க, அப்படியே இப்படி நசுக்கி விட்டுறது தான். பாருங்க, பண்ணைக்கீரை நிறைய வந்திருக்குதுங்க. அங்கங்கே பூரா செடிகளில் சைடில் வந்தது அங்கங்கே நல்லா தளைஞ்சு வந்துருக்குது. இப்போ மழை 2-3 மழை கிடச்சங்காட்டிக்கிங்க இப்படியே எல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா கடையிலாங்க. இந்த கீரை கடைஞ்சி அப்படியே ராய் களிமை கிளறி பாருங்க, பண்ணைக்கீரை. இது என்ன கீரை? அங்கே தளைஞ்சு கிடக்குதுங்க. பண்ணைக்கீரையிலேயே நிறைய விதம் இருக்கு. இது வந்து பண்ணையில் இருந்தால் பண்ணைக்கீரை, காட்டில் இருந்ததுன்னா காட்டில் இருந்தாலும் பண்ணைக்கீரை தாங்க. பாருங்க, இது அப்படியே கொழு கொழுன்னு எப்படி தளைஞ்சிருக்குதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க, கொழு கொழு சும்மாவாக தளைஞ்சிருக்குதே. இதுக்குள்ள எல்லாம்
நீ ஒலை ஓட்டுறக்கு இன்னொரு மழை கிடைக்கணுங்க, அப்பதான் ஓட்ட முடியும். அது வரைக்கும் கீரைகளா நான் மழை தேவதைகிட்ட சொல்லியிருந்தேன், ஆ மழை பெய்யு ஆ அப்படி பழம் பேய வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பேய வச்சிருக்கிறாங்க, சரி சரி. அதனால நல்லா தெளிஞ்சிருக்குது. அப்படியே புளிச்ச கீரையும் இருக்குதுங்க, அதுவும் பறிச்சுக்கலாங்க. பாருங்க இது எல்லாமே தன்னை போல முறைச்சதுதாங்க. ஆனால் விதைகள்லாம் உளுந்து அப்படியே அப்படியே முளைச்சிருச்சு. நாங்களும் காட்டில் தோட்டத்துக்கெல்லாம் பெருசாக வர முடியாதனால அப்படியே விட்டுட்டோம். உடனே ஒலை ஓட்டினோம்னா பூரா போயிருங்க. எங்கள் வீட்டுக்காரர் எனக்காக இதெல்லாம் போட்டு வச்சிருக்காரு, ஒரு வார்த்தை சொல்ல தான் போடுறதுன்னு சொல்ல. அப்புறம் பொய் சொன்னேன், என்னடா இந்த அம்மா வீட்டுக்காரரை போட்டு இந்த மாதிரி பொய் பேசிட்டு இருக்குது அப்படிம்பாங்கல்லுங்க. எல்லாருமே வீட்டுக்காரர் உள்ள வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தாலுமே என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க வீட்டுக்காரர் ரொம்ப பிஸிங்க, காலையில 5 மணிக்கே எழுந்திரிச்சு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க, கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றாரு, போன்ல பேசிட்டு இருக்காரு, நிறைய பிசினஸ் மேனுங்க அவரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி பழக அப்படி நீயுமே பாருங்க. இப்ப நீங்க வாய் அடிக்கிறது பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க என்னன்னு. வெட்டியாலாம் வெட்டியாடெல்லாம் கிடையாது, வெட்டி ஆபீசர். வெட்டி ஆபீசர். சரிங்க, பண்ணக்கீரை அப்படியே கொஞ்சம் பறிச்சுக்கலாங்க. பாருங்க இங்கே பாருங்க, பூசணிக்காய் எத்தா பெருசுன்னு ஒரே ஒரு செடி ஒன்று தப்பிச்சு அந்த இடத்துல தன்னை போல முளைச்சிருந்ததுங்க. நாங்களே பார்க்காம விட்டுட்டோம். பார்த்தா புதற்குள்ள இவ்வளோ பெரிய பூசணிக்காய்ங்க, பெரிய காய். இது தூக்க மாட்டாக்குது, கொடியும் கூட எல்லாம் கீழே வச்சு மூச்சே வாங்குறாது, அவ்வளோ சிறப்பு பெரிய பூசணிக்காய்ங்க. எப்படி நான் தூக்கிட்டு வர சொல்ல வர்றேன், அதையவே நீயே தூக்கணுமா? சரி வெயிட்டு பாருங்க, நல்ல வெயிட்டுங்க. ஆமா, ஒரே ஒரு காய் மட்டும்தான் இருந்தது ஒரு செடியில, செடியே எல்லாம் வாடி போச்சுங்க. அதையும் எடுத்துக்கலாம். அக்கா காயின்னு சொல்லி கிளி அப்புறம் சண்டைக்கு வந்துட போறாங்க. தங்கச்சி காய், அக்கா காய் பாருங்க, கொழுந்துங்காயெல்லாம் பழத்து கீழே முழுந்துருச்சுக்கு, இன்னும் உழுகாமை பழம் இங்கே வந்து வாசல். ஆனால் வெடிச்சுது, சொலையெல்லாம் வந்துருச்சுங்க வெளியே. இது வெடிச்சு விழுந்துருக்க மாட்டாக்குது பாருங்க. இது இங்கே பாருங்க, சொலைய வெளியில் வந்துருச்சுங்க. இன்னும் பழம் பாருங்க இங்கே தொங்கிட்டு இருக்குது. பழங்கள்லாம் நிறைய இன்னைக்கு வாட்டி வந்துருச்சுங்க. நீ எதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊறுகாய் ஓட போகிறேங்க எங்கள் கடைக்கு. பாருங்க எவ்வளோ அழகா கொத்தா பிடிச்சிக்குது பாருங்க, கொத்து கொத்தா பிடிக்குதுங்க, நல்லா காய் பிடிக்குதாங்க, நல்லா திரண்டு இருக்குதுங்க, நல்ல வெயிட்டுங்க காய். அப்படியே பொரிச்சிடலாங்க. எதெல்லாம் உரிச்சு போட்டிருப்பாங்களாட்டாக்குதுங்க. நேற்று இங்கெல்லாம் க்ளீன் பண்ணுங்க, இதில் பூரா எல்லாம் ஒரே கொத்துல 5 காய்ங்க, உறிஞ்சு விழுந்துருக்க மாட்டாக்குதுன்னு. இந்த எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க, நல்ல வெயிட்டுங்க. சரி கொண்டா பாருங்க, ஒரு செடியிலேயே அத்தனை காய் வந்துருக்குதுங்க. பாருங்க காடுகள்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துருக்குங்களா, க்ளீன் பண்ணிட்டு காயெல்லாம் பொறிக்கலான்ட்டு வந்தால் ஒரு இடத்துல முட்டைங்க. இது பாருங்க மயில் முட்டை தானுங்க, மயில் முட்டை தான். ஆமாம், எல்லாம் புல்லு நிறைய இருந்தங்காட்டிக்கு மயிலுக்கு வந்து புல்லெல்லாம் நல்லா அடர்த்தியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு எல்லாம் முட்டையை வச்சுட்டாங்க. பார்த்தா பில்லை சுத்தம் பண்ணிட்டு பார்க்குற போது பார்த்தா 3 முட்டை உள்ளே இருக்குதுங்க. உடனே இதுக்கு மயில் வருமா வராதான்னு தெரியல, இப்படியே விட்டுறலாங்க, நீ என்ன பண்ணுதுன்னு தெரியல. எங்களுக்கும் தெரியலைங்க, எல்லாம் பில்லெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எடுக்கிற போது பார்க்குறோம் உள்ள முட்டை அப்படியே இருக்குதுங்க. இந்த பூலாம்பழம் சாப்பிட்றியா? பூலாம்பழமா? பழமே இல்லாம எப்படி பூலாம்பழம் சாப்பிட்றேன்? பூலாம்பழம் சாப்பிட்றே வேணும் வேண்டாமா? செடி மட்டும்தான் இருக்குது பாருங்க. இது பேர் தான் பூலாஞ்செடிங்க. சின்ன வயசுல கிராம பகுதியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கு. இங்கு பழம் சொல்லுவாங்க. பாருங்க இந்த பழம் இருக்கு, கொஞ்சம் இருக்குது பாருங்க. பழம் இருக்குதா? ஓ இல்லையே, அது
ஏங்குதீங்க இங்க பாருங்க இதே புலாம்பழம் இன்னும் கூப்பிட்டு பாட்டுக்கு புலாம்பழம் நினைச்சிட்டேங்க. நான் என்ன செய்ய இப்போதான் தலைவே வந்திருக்குதே எப்படிதான் புலாம்பழம் வந்திருக்கே அப்படின்னு. சரி பரவாயில்லதா, சரி சுக்குடி பழத்தை சாப்பிடு, பழத்தையா சாப்பிட்டுக்கலாம். சரி பூலாம்பழம் வரும்போது காமிச்சிடலாம். சரி வாங்க. இந்த டேபிள் அரைஞ்சு எப்போவுமே பழம் காய் பிஞ்சு இங்கே பாருங்க பழுத்து இருக்குதுங்களா, இங்கே பாருங்க பிஞ்சுங்க கொத்து கொத்தா இருந்துகிட்டே தான் இருக்குதுங்க வருஷம் பூரா. நாங்களும் பறிச்சுட்டே தான் இருக்கிறோங்க, இப்போ இடையிலலாம் பறிக்காதனால. இந்த செடி மட்டும் உனை மாதிரி வளரவே மாட்டேங்குது. போது வாங்க இந்த வளர்த்தி வத்துலையா. சரி அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சரி வாங்க அந்த பழமொழி சொல்லுக்கு வரல, அதை சொல்கிறது தைரியம் இல்லைங்க. இங்கே பாருங்க பிரண்டிங்க இப்படி கொஞ்சம் எல்லாம் அங்கங்கே வச்சுட்டோமுங்க, வந்து அப்படியே மேலே ஏறிட்டு இருக்குதுங்க. ஆமாம் இது ஒரு கட்டத்தில் பிரண்டை சட்னி செய்யலாங்க. வேலியோரத்துலேயும் எல்லாம் நிறைய நட்டு வச்சுங்க, அதெல்லாம் எங்கேயோ 1-2 வந்திருக்குது. பின்னாலே ஒரு சந்தன மரம் வருதுங்க. ஆமாங்க இந்த சந்தன மரம் நான் வச்சது இல்லைங்க, பறவை கொண்டு வந்து போட்டு அது எல்லாம் முளைச்சி வந்துட்டு வந்ததுங்க. ஆமாம் சரி வாங்க. கீழே பாருங்க சோத்து கத்தாழை அதே மேலே கொண்டு வந்து வச்சுருக்குறோங்க. இயற்கை விவசாயத்தில் பூச்சி விரட்டிக்கு பயன்படுத்துறதுக்காக இந்த சோத்து கத்தாழை வச்சுருக்குறோங்க. வாங்க நீ அடுத்த அறுவடைக்கு போகலாங்க. அறுவடை அமோகமான அறுவடை. பாருங்க இத்தனை நாளாக காத்துட்டு இருந்து ஒரே ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டு எங்கே தொங்குதுன்னு பாருங்க கீழே. நாங்களும் வச்ச காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம், வச்சுமே அதை நான் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன் பாரு, என்ற பேர் எழுதி வச்சுட்டு இல்லை, என்னை தவிர யாரும் அதை தொடக்கூடாது. பார்க்கல யாரு நம்மளுக்கெல்லாம் கண்ணை கட்டிட்டு வந்து யார் ஆட்டை போட்டு போகிறாங்கன்னு பாருங்க. இப்போ தான் கொஞ்சம் தலைவே நல்லா வருதுங்க பாரு, இது ஸ்டார் ஃப்ரூட்டு. வச்ச காலத்துலேருந்து இப்படியே இருக்குது, இது என்னன்னு தெரியல, எதனால் வளர மாட்டேங்குதுன்னு தெரியலிங்க. நீ டெய்லி புடி பார்த்துருக்கேன்மோ? ஆமாம் பிடிக்கி பார்த்துட்டு இருந்தா இப்போ தலைன்னு இருக்குமா உங்களுக்கு. சரிங்க சரி வாங்க. இங்கே வாங்க பாருங்கள் அனோட்டா காய்ங்க எல்லாம் நல்லா முத்தி வரும் எல்லாத்தையும் எடுத்து அப்படி நிழலில் இப்படி காய போட்டுருங்க. நல்லா வெடிச்சு வந்துருச்சு பாருங்க, நல்லா காஞ்ச கடைசியில் அப்புறம் அப்படியே தீக்குச்சி மாதிரி இதாக வச்சு அப்படி உருவி அந்த விதைகள்லாம் தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் அதை பயன்படுத்திக்கிறதுங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் வேலை. செல்வி செந்தூரம் இல்லை கலர் கம்மியாக தெரியுது. அப்படியே வச்சுக்கோங்க பார்க்கல நெத்தியில் தெரிய மாட்டேங்குது. ஆமாம் நல்லா போடணும் பட்டை. பாருங்க இலப்பரண்டை நிறைய வந்துருச்சுங்க, இதுவும் கொஞ்சம் துவையலுக்கு எடுத்துக்கலாங்க, ரொம்ப போடக்கூடாது, போட்டால் வலுவலுன்னு புளிச்சு மாதிரி ஆயிருங்க. அதனால அளவாக எடுத்துகிட்டு போய் துவையல் செய்ய போகிறேங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நானுமே இதை எடுத்து. ஒரு 10 இலை 5 இலை போட்டால் போதுங்க 4 பேர் சாப்பிட்றதுக்கு. நிறைய படறக்க ஆரம்பிச்சிடுதுங்க, இதுவுமே பிரண்டை மணமாக தான் அடிக்குங்க. மொத்தமாக சுவை எல்லாமே பிரண்டை மணத்துலேயே தான் இருக்குது. இப்போ கொடியெல்லாம் ஓடி இருக்குது, விதை அங்கே வந்துருக்குது, காய் பிடிச்சிருக்குது வருங்க, காயும் பிடிச்சிருக்குது, இதெல்லாம் காய்க. நம்ம பிரண்டை சட்னி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குங்க இதுவுமே. கத்திரிக்காய் இவ்வளோ பெருசாக வரைக்கும் விட்டு வச்சிட்டியா? கத்திரிக்காயை நாங்கள் பறிச்சுட்டு வந்து சொன்னால் நீங்கள் இந்த பக்கமாக வர்றதில்ல, நீயே போயிடுறீங்க. இங்கே பாரு கத்திரிக்காய் எத்தனை பெருசாக ஆயிருக்குதுனுங்க. நீ பொறிக்கிறதே சொல்லு. வீட்டுக்காரர் மண்டையாட்டாவே ஆயிடுச்சு. சரி நான் பொறிக்கிறேன்னே சுதாருக்கு வெடிச்சே போச்சுங்க காய். இதில் சட்னி செஞ்சால் சூப்பராக இருக்குங்க.
செஞ்சால் சூப்பராக இருக்குது. ஆமாங்க. செய்வியா? செய்யாமல் அப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்டுக்கிறீங்க? பாருங்கள் எத்தனை பெருசு இருக்குதுன்னு. ஒரு 4-5 காய் இருக்குங்க கத்திரிக்காய். பராமரிப்பு இல்லாமல் அப்படியே நின்று போச்சுங்க. இனிமேல் தான் பராமரிப்பு பண்ணணும். பாருங்க, இது ஒரு கத்திரிக்காய்ங்க. ஆமாம், இது ஒரு கத்திரிக்காய். பாருங்க அங்கே கொஞ்சம் இருக்குது. இந்த 2 கத்திரிக்காய் போதும் ஒரு சட்னிக்கு? ஒரு கத்திரிக்காயே போதும். பொதுவாகவேங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் நாவடக்கம் வேணுங்க. நான் கொஞ்சம் அதிகமாக பேசி பல நேரங்களில் சோறு திங்க முடியாமல் போயிடுதுங்க. சோறெல்லாம் போடுவாங்க, வட்டில் சோத்தை போட்டு அப்புறம் ஆரம்பிப்பாங்க வரும் பாராயணம். அடடடா நிற்கவே நிற்காதுங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, பசிக்கு அதையும் இந்த காதில் வாங்கிட்டு பாருங்க அங்கே இருக்க காய். சரி, இந்த துப்பாக்கூரில் காதெல்லாம் நல்லா கேட்குது. நீங்கள்லாம் பொய் சொல்லி எல்லாத்தையும் பயமுறுத்திடாதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் தெரியுமில்ல, பார்க்குறவங்களுக்கு தெரியுமில்ல. எல்லாம் வெடிச்சு போச்சு காய். பாருங்க அங்கே 2 காய் இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குதுங்க காய். இப்போ தான் புழு ஓட மாட்டேங்குதுங்க சொத்தை. கத்திரிக்காயை கட்டரை போட்டு முதல் கட் பண்ணுறது இப்போ தான் பார்த்துருக்கேன் நான். நீங்கள் பார்க்குறீங்க வீடியோக்குள்ளே பாருங்க நிறையா அறுவடை இப்படித்தான் நடக்குது. வீட்டிலெல்லாம் பந்தல் காய்கறி இந்த மாடி தோட்டம் போட்டிருக்குறாங்கள, அவையெல்லாம் இப்படித்தான் அழகாக கட் பண்ணி எடுக்கிறாங்க. பாருங்க. சரி, இதில் எடுத்துகிட்டு போ. இந்த தலையில் ஒன்று வெய்க்கோ. இது கிச்சில் வை. இந்த கிச்சில் வச்சா அப்புறம் வேலை தூளும் பரவாயில்லையா? கூடையெல்லாம் அப்படியே நிற்கணும். அப்படியேங்கப்பா எவ்வளோ பெரிய பலசாலி. கீழே பூசணிக்காய் அதை அவர் எடுத்துகிட்டு வருவார். அதனால இதையெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். பாருங்க எல்லாம் இன்றைக்கி சூப்பராக அறுவடை பண்ணிட்டு வந்துட்டுங்க. என்னென்னலாம் அறுவடை பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். தவசக்கீரைங்க, கொழுமிச்சங்காய்ங்க, இது புளிச்சக்கீரை, இது அக்காக்காய், அது தங்கச்சிக்காய். அப்படி சொன்னால் தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்குங்க. இது சீத்தாப்பழம், டேபிளில் அரைஞ்சி, பூசணிக்காய்ங்க, பண்ணைக்கீரை, கத்திரிக்காய், கொய்யாப்பழம், பிரண்டை, இளப்பரண்டைங்க. எவ்வளோ அறுவடை பண்ணியாச்சுங்க இன்றைக்கி சூப்பராக. அவ்வளோ இது இல்லை சொல்லிட்டேன். கட் பண்ணிடு. வீடியோ பிடிச்சிருந்தா எலெக்ஷனில் ஓட்டு போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க.